நம்மளுடைய வேகத்தை பாராட்டி அத்தைன்னு சொல்லணும், பேச்சு மாறக்கூடாது. அவருடைய சொத்திலிருந்து 10 ரூபாய் அன்பளித்துள்ளார். அவர்கள் எந்த முக போனால் தங்கமுக வாண்டி வேறும் புகழோடு வாழ வேண்டும். நல்லா வாழ்ந்துருவாங்க. ஒண்ணு மாதிரி கொடுத்துருக்காங்களே, நீ வச்சு நல்லா வாழ்வியா? அப்படியா? அதுல காலையில் பேசிக்கலாம். நீ யாரு? உன் பேரு? என்னுடைய பேரு அம்மா மண்டாரை முல்லை தூடி. அடிய கண்ணம்மா, கால பருவமல்ல சோலை குயிலை போல என்னுடைய பெயரோ செம்பகவல்லி. செம்பகவல்லி உண்மைதான். அப்படி இருந்தாலும் என்னுடைய தாயார் தந்தையார் யார் தெரியுமா? நான் பிறந்த நாள் முதல் வளர்ந்த நாள் முறை என் தாயும் பார்த்தது கிடையாது, தந்தையும் பார்த்தது கிடையாது. என்னை எடுத்து வளர்த்தது எனக்கு அன்னை. ஒரே ஒரு அன்னை. யார் தெரியுமா? அலும்பாசூரன். பீத்தலையனோட தங்கச்சியா நீங்க? ஆமா. என்னடி பீத்தலைங்கிற? கடவுள, நீ இப்படி இருக்கிற ஒன்ன மட்டும் ஏன் அப்படி வித்தியாச பிறவியா அப்படி சுத்தி கிடக்குறான்? ஆமாடி. வைத்தியக்காரனோட வர அதை புடிச்சிட்டு அடிக்கிறான், அங்க போற இங்க வர மேல ஏறுறா. அடியே, அப்படி என்னுடைய அண்ணனா அலும்பாசூரனாக இருந்தாலும் என்னுடைய தோழி பெண் செங்கமலா தாதி அரண்மனையில் இருக்கிறா. கூட்டிட்டு வா பாக்கலாம். கூட்டிட்டுமா? அண்ணனை பார்க்க போவோம். நீ போயிட்டு வா. ஏய், போயிட்டு வேணா போயிட்டு வரியா? ஏண்டி உனக்கு மேல காய்ச்சுவாங்க. நீ பேரு சொல்ல மாட்டா? என்னடி பேரு?
குத்துனாங்களே கேளு. இன்னும் பெரியண்ணா அவர்கள் இப்ப எப்படி வாயில் வந்துச்சு? நம்மளுடைய வேடத்தை பாராட்டி 20 ரூபாய் அன்பளித்துள்ளார். மாமியா காசு குத்துனது மட்டும் உசாரா சொல்ல தெரியுதுன்னா கூத்து பாக்குறவங்க காசு குத்துனா சொல்ல தெரியாது. உங்க மாமியா மட்டும் தான் முக்கியம் உனக்கு. இன்னொரு மாமியா இருக்குதா? இன்னும் பழனிசாமி அண்ணன் அவர்களும் இன்னும் பெரியண்ணா அவர்களோ அவருடைய சத்தில் இருந்து உங்க மாமியா அவர்களோ இன்னும் சாரிக்காத்தை அவர்களுடைய சொத்திலிருந்து 20 ரூபாய் அன்பளித்துள்ளார். அவர்களுடைய சார்பாக என் நெஞ்சார்ந்த முதற்கண் வணக்கம். பேர் என்ன? செங்கமலர் தாதி. நான் கூட்டு வரேன். செங்கோலவி இல்லைங்க, செங்கமலர் தாதி. அறிவீர்கள் சபையோட பாலா செண்பவல்லியாகப்பட்டவள் தன் அருமை தோழி பின்னால் வழங்கக்கூடிய செங்கமலர் தாதி அழிக்க செங்கமலர் தாதி சபைக்கு ஒரு விதம் எங்கடி தொடர் பொம்பளை எங்க தொடர் தெரியும். தொடர்தான் செய்வேன். என்ன பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன்? என்ன வச்ச இல்ல எட்டவளியே அவளியே அவங்க தூங்கிட்டு பேத்தவளா ஓஹோ பாடி கொல்லி மேல போறங்க. என்னன்னு சொல்றது உனக்கு பொம்மலு எதுக்கு தட்டி சொல்லிடுறீங்களே கருமோ? ஏன் அந்த மிச்சர் பட்டணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதனாலதான் தட்ட. ஆமா நானும் இடிச்சு வாச்சு வந்து பார்த்தாட்ல 4 எலும்பு உடஞ்சிட போகுது. பாணி ஆயிடுச்சு. கேச்சிங் தலை சுத்தி போட்டு தலை சுத்தி போடணும்.
குரங்கு அங்க என்ன பண்ற போவாங்க சனானி வருவாய் போடு. எங்கடி காலத்துக்கு மேல போட விடுறி என்ன விடுறி சாமி நீ வந்துருக்கிறியே பார்த்து பார்த்து பொறுமையா நடாயா 4 எலும்பு உடஞ்சிட போகுது அண்ணா இந்த தங்கையாகப்பட்ட செம்பகவல்லி உங்களுடைய பாதத்திற்கு அடிபணிந்தேன் அண்ணா. இவள் என்னுடைய தங்கை. இவள் யார் தெரியுமா? இவள் தான் என்னுடைய செட்டப். தங்கச்சி முன்னாடி பண்ற அலுப்பு புண்டை நீ மட்டும் பண்ணலங்க அண்ணா. தங்கைமார்களா அப்படி இருந்தாலும் இன்று தினமாக என்னை அழைத்திருக்கிற அல்லவா, என்னன்னா காரணம்? தங்கா இதோ தாயும் தந்தை இறந்த பிறகு உன்னை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நான் வளர்த்தி வாலிப செய்தேன். கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் அடைந்து விட்டேன். மங்கை பருவம் அடைந்தால் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் செய்யணுமாமா, இல்லைன்னா என்ன பாக்குறவங்க பரிகாசம் பேசுவாங்க. அதனால உனக்கு கல்யாண ஏற்பாடு செய்ய வந்திருக்கிறேன். கல்யாணமா? ஆமா அண்ணா. இதோ பிறந்த நாள் முதல் இப்ப வளர்ந்த வரை நீங்க தான் வளர்த்திட்டு வரீங்க. அதனால நான் உங்க கூடயே இருந்துக்கிறேன். எனக்கு கல்யாணம் வேண்டாண்ணா. வேண்டாமா? வயசு பொண்ணு வாழத்தாறு ஒண்ணு ரொம்ப நாள் வீட்டுல வச்சிருக்க கூடாது. வீட்டுல வச்சிருந்தா நம்மள பாக்குறவங்க பரிகாசம் பேசுவாங்க. இத பெற்ற அப்பம்மா இருந்திருந்தா, தாய் தந்தை இருந்திருந்தா இந்நேரத்துல இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நம்மள இழிவா பேசுறாங்க. ஏய் சொல்லிடி, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. கல்யாணம் பண்ணிக்கோக்கா. அண்ணி சொல்றதை கேளுமா. அண்ணியா? ஆமா அண்ணி எனக்கு கல்யாணம் வேண்டாங்க. எதனால ஏன் வேண்டாம்? அண்ணா எனக்கு திருமணம் வேண்டாம். ஆனா எனக்கே திருமணம். என்னுடைய கோபத்திற்கு ஆளாகாத. என்னுடைய கோபத்தை நன்கு அறிந்தவன் நீ. என் கோபத்துக்கு ஆளாகாத. கல்யாணம் செய்துக்கிறாயா மாட்டாயா? ஒரு பொழுது முடியாது அண்ணா. அடி உத்தரவு விடுவதே. நீங்கள் 1000 அடி அடித்தாலும் என்னை கொண்டே போட்டாலும் என்னை கொண்டே போட்டாலும் நான் ஒரு பொழுது திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் திருமணம் செய்து வைக்கும் எனக்கு கனிமாவடை கட்டி கொடுங்க. நான் கௌரி பூஜை செய்து வரேன். ஓஹோ, அண்ணனை பிரிஞ்சு போயிட்டு அண்ணனுக்கு யாரும் இல்ல. ஆமா, அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம். கன்னிகா மடம் கட்டி கொடுங்க. கன்னிகா மடத்துல கௌரி பூஜை இருக்கிறேன். ஆமா, எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியா? ஆமாண்ணா. சரி தங்கா, என் கோபத்தை அவனை அடித்து விட்டேன். சரி, என்னை மன்னித்து விடு. அகட்டும் அண்ணா. ஏய் உன்னை அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சு விட்டுற? 4 எலும்பு தான் வச்சிருக்கு, பார்த்து உடைஞ்சிரு போகுது. நான் அடிச்சா மட்டும் சண்டைக்கு வர கீழபடியா முண்டை. சரி, யாரங்க யாரங்க மாமா தங்க அடிக்க மாட்டவா? அடிக்க மாட்டவா? வேகமா வா. அடிக்க மாட்ட முடியும். அப்படியே ஒரு கிஸ் கூட